பிப்ரவரி 7, 2002 அமெரிக்காவின் பென்சில்வேனியாவில் உள்ள ஒரு புறநகர் வீட்டை சுற்றி FBI டாக்டிக்கல் டீம் அமைதியாக நிற்கிறது. அந்த வீட்டுக்குள் ஒருவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். 30 வருடங்களாக போலீஸ முட்டாளாக்கிய மனிதன். வீட்டின் திரைகளில் சிவப்பு லேசர் கதிர்கள் தெரிகின்றன. பிளாஷ்பேங் குண்டுகள் தயாராக இருக்கின்றன. இன்னும் சில வினாடிகளில் அவர்கள் கதவை உடைத்து உள்ளே நுழையப் போறார்கள். அமெரிக்க வரலாற்றில் நீண்ட காலம் பிடிபடாமல் இருந்த பேங்க் ராபரின் வாழ்க்கை இப்போது முடிவடைய இருக்கிறது. அதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அவன் புள்ளியியலில் PhD படித்த ஒரு மாணவன். 30 வருடங்களில் அவன் 5 மாநிலங்களில் 50க்கும் மேற்பட்ட வங்கிகளை கொள்ளையடித்தான். பிங்கர் பிரிண்ட்ஸ் இல்லை, சரியான சாட்சிகள் இல்லை, எந்த தடயமும் இல்லை. பொதுவாக பேங்க் ராபர்கள் 3 முயற்சிக்குள் பிடிபடுவார்கள். ஆனால் இந்த மனிதன் 30 வருடங்கள் எந்த சஸ்பெக்ட் ஸ்கெட்ச் கூட இல்லாமல் தப்பித்து வாழ்ந்தான். அவன் கவனக்குறைவாகவும் இல்லை, பேராசை கொண்டவனாகவும் இல்லை. பிறகு அவன் எப்படி சிக்கினான்? ஒரு நாள் 2 சிறுவர்கள் ட்ரெயின்ஜேஜ் குழாய்க்குள் தவழ்ந்து சென்று விளையாடிக் கொண்டிருந்த போது அவர்கள் பார்க்கக்கூடாத ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அதுவே இந்த மர்மத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. 1975 பென்சில்வேனியா ஸ்டேட் பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டதாரி பையன் தனது கல்லூரி ஹாஸ்டலில் மேப்ஸஸ பரப்பி வைத்து ஏதோ திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். அவன் பெயர் கார்ல் குகைசன். பகலில் அவன் புள்ளியியல் படித்தான், ப்ரோபபிலிட்டி மாடல்ஸ் மற்றும் ரெக்ரெஷன் அனாலிசிஸ் போன்றவற்றில் வேலை செய்தான். ஆனால் இரவில் பேங்க் ராபரியை ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் போல திட்டமிட்டான். போலீஸ் ரோந்து செல்லும் நேரங்களை பப்ளிக் ரெக்கார்ட்ஸ் மூலம் சேகரித்து ஆபத்து நேரத்தில் போலீசாரை அழைக்கும் போது எத்தனை வினாடிகளில் வருகின்றனர் என்பதை செகண்ட்ஸ் வரை கணக்கிட்டான். பேங்க் லேஅவுட்களை வரைந்து என்ட்ரி பாயிண்ட், பிளைண்ட் ஸ்பாட், எஸ்கேப் ரூட் அனைத்தையும் குறித்தான். ஹைவே டிஸ்டன்ஸ், சன்செட் டைம், க்ளோசிங் டைம் கிரவுட் போன்ற எல்லாவற்றையும் டேட்டாவாக சேகரித்தான். பல ராபரி பிளான்களை உருவாக்கினாலும் அவன் இன்னும் ஒரு ராபரி கூட செய்யவில்லை. பிளான் துல்லியமாக இருந்தாலும் அதனை செய்ய அவனுக்கு மிகப்பெரிய பயம் இருந்தது. இந்த மனநிலைக்கு காரணம் 1963 நடந்த ஒரு சம்பவம். அப்போது கார்ல் வயது 15. ஒரு கேண்டி ஷாப்பை கொள்ளையடிக்க முயன்றபோது ஷாப்கீப்பர் எதிர்த்து ஃபைட் செய்தார். அந்த சண்டையில் கார்ல் குண்டுபட்டு காயமடைந்தான் மற்றும் 18 மாதங்கள் ஜூனியர் டெடென்ஷனில் இருந்தான். அப்போது அவன் மனதில் பதிந்தது ஒரே விஷயம்: மீண்டும் ஒருபோதும் பிடிபடக்கூடாது. ஆனால் அவனுக்கு தெரியாமல் இருந்தது என்னவென்றால், ஜூனியர் ரெக்கார்ட் 18 வயதில் அழிந்துவிடும். அவன் அதை அறியாமல் சமூகமே தன்னை ஏற்காது என்று நினைத்து கிரைமை ஒரு ப்ரொஃபஷன் போல மாஸ்டர் செய்ய முடிவு செய்தான். கார்ல் ஒரு அன்யூஷுவல் பேக்ரவுண்ட் கொண்டவன். லீடர்ஷிப் ட்ரைனிங், மிலிட்டரி ஸ்டைல் ட்ரைனிங், வில்டர்னஸ் சர்வைவல் ஸ்கில்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் பென்சில்வேனியாவில் சிஸ்டம்ஸ் அனாலிசிஸ் மாஸ்டர் டிகிரி, அதற்கு பிறகு ஸ்டாட்டிக்கஸ் டாக்டோரல் ஸ்டடி. அவனுடைய ரூமில் சர்வைலன்ஸ் நோட்ஸ், எஸ்கேப் ரூட் மேப்ஸ் மற்றும் ரோபரி பிளான்ஸ் இருந்தன. பல வருடங்கள் திட்டமிட்டு அவன் ஒரு பேங்க் டார்கெட் செய்தான். ஒரு குளிர்ந்த வெள்ளிக்கிழமை மாலை நார்த் காரோலினாவில் ஒரு பேங்க்கு அருகில் காரில் அமர்ந்து ஹாலோவின் மாஸ்க் அணிந்து கொண்டு உள்ளே செல்ல முயன்றான். ஆனால் பயம் அவனை நிறுத்தியது. ஒரு முறை அல்ல, 8 வாரங்களும் தொடர்ந்து அவன் பேங்கிற்கு வருவான், மாஸ்க் அணிந்து சில நேரம் காரிலே அமர்ந்திருப்பான். பின் மீண்டும் தனது ரூமுக்கு சென்று விடுவான். 9வது முயற்சியில்தான் அவன் பேங்க்குள் நுழைந்தான். யாரும் அசையாதீர்கள் என்று கத்தி ஒரே ஜம்பில் கவுண்டரை தாண்டி 90 வினாடிகளில் சுமார் $26,000 பணத்தை எடுத்து வெளியேறிவிட்டான். அதிசயம் என்னவென்றால், குற்றம் செய்த பிறகு தப்பிச் செல்ல பயன்படுத்தும் வேகமான கார் அவனிடமில்லை. அவன் அருகிலிருந்த ஃபாரஸ்டுக்கு ஓடிப்போய் அங்கே மறைத்து வைத்த காடு, மலை போன்ற இடங்களில் ஓடக்கூடிய சிறிய மோட்டார் பைக்கை எடுத்தான். ஃபாரஸ்ட் வழியாக ஓடி பின்னர் அங்கு ஏற்கனவே அவன் பர்க் செய்திருந்த வேனுக்கு சென்றான். மாஸ்க், வெப்பன், கேஷ் அனைத்தையும் PVC பைபிள் மறைத்து வேனை எடுத்துக்கொண்டு ஹைவேக்கு சென்றான். போலீஸ் வந்தபோது அவன் டிராபிக்கில் கலந்து ஒரு சாதாரண மனிதன் போல மறைந்துவிட்டான். இப்படி அவன் பென்சில்வேனியா, நியூயார்க், நியூஜெர்சி, கன்னெக்டிகட், நார்த் காரோலினா போன்ற மாநிலங்களில் பல பேங்க்களை கொள்ளையடித்து FBIக்கு ஒரு கோஸ்ட் போல மாறினான். அவர்களுக்கு கிடைத்த பெயர் ஃப்ரைடே நைட் பேங்க் ராபர். ஆனால் ஒரு நாள் 2 13 வயது சிறுவர்கள் ஃபாரஸ்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது ஒரு டிரைனேஜ் பைப்புக்குள் விளையாட சென்றார்கள். அங்கே அவர்கள் துப்பாக்கி, தொட்டாக்கல், மேப்ஸ், மாஸ்க் மற்றும் 160 பேங்க் நேம்ஸ் இருந்த ஒரு லிஸ்டை கண்டுபிடித்தார்கள். அந்த லிஸ்டில் EF7 என்ற கோட் இருந்தது, அதாவது ஃப்ரைடே க்ளோசிங் டைம். அதுவே FBIக்கு பெரிய க்ளூ ஆனது. அதில் கைப்பற்றப்பட்ட பிங்கர் பிரிண்ட்ஸ் மூலம் அவர்கள் கண்டுபிடித்த பெயர் கார்ல் குகைசன். போலீசார் அவன் வீட்டை சுற்றி ரெய்டு நடத்தியது. பிளாஷ்பேங் வெடித்தது. ஸ்வாட் டீம் உள்ளே நுழைந்தது. கார்ல் கைது செய்யப்பட்டான். 30 வருடங்கள் FBI ஏமாற்றிய ராபர் இறுதியில் 2 குழந்தைகள் கண்டுபிடித்த ஒரு பைப் காரணமாக பிடிபட்டான். நீதிமன்றத்தில் அவன் பல ராபரிஸை ஒப்புக்கொண்டான். 115 வருட தண்டனை வரக்கூடிய நிலையில் FBIக்கு உதவியதால் தண்டனை 17 வருடமாக குறைக்கப்பட்டது.